ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய வாரத்தின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, காலைதோறும் உடைய கிருபை புதியதுப்பா. கடந்த வாரம் முழுவதும் நீர் காப்பாற்றினீர், மக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வார விடுமுறை இறுதியில உடைய தெய்வீக பிரசனம் இருந்தது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயணங்களை வாய்க்க பண்ணினீர், வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர், வறுமை எல்லாம் போக்கினீர், வேதனை எல்லாம் நீக்கினீர், கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாற்றினீர், எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிட்டு காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருந்தும் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஈவந்தோ இது உபத்திரவ காலமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு உபத்திரவத்தின் மத்தியில குகையில கர்த்தர் எங்களுக்கு புகலிடமாய் இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளே. பாடுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பாடுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க. என்ன ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே. பாடுங்க. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்தவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் ஒன்றும் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பதில் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார்.
என்னால் என்றும் கூடாதென்று என்னை தந்து விட்டே, மாலென்றும் கூடாதென்று உம்மை நம்பியுள்ளே. எல்லா கைகளை உயர்த்தி யோசுவாவின் ஜெபத்தை ஏறுங்க, தாவீதின் ஜெபத்தை ஏறுங்க, யோபுவின் ஜெபத்தை ஏறுங்க, அன்னாளின் ஜெபத்தை ஏறிடுங்க, எஸ்தரின் ஜெபத்தை ஏறிடுங்க, மொர்தெகாயின் ஜெபத்தை ஏறிடுங்க, தானியேலின் ஜெபத்தை ஏறிடுங்க, எஸ்ராவின் ஜெபத்தை ஏறிடுங்க, நேமியாவின் ஜெபத்தை ஏறிடுங்க, சாலோமோனின் ஜெபத்தை ஏறிடுங்க. எல்லாருக்கும் பதில் கொடுத்தவர். ஆகாரின் ஜெபத்தை ஏறிடுங்க, எல்லாருக்கும் பதில் கொடுத்தவர். ஆபிரகாமின் ஜெபத்தை ஏறிடுங்க, மோசேயின் ஜெபத்தை ஏறிடுங்க, எல்லாருக்கும் பதில் கொடுத்த என் ஆண்டவர் ஆபிரகாமில் இருந்து ஆகாரில் இருந்து ஆண்டவரை தானியேல் வரைக்கும் பதில் கொடுத்த என் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி பதில்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எசேக்கியாவின் ஜெபத்தை ஏறிடுங்க. எசேக்கியாவுக்கு மருத்துவ உதவி செய்தவர், மருத்துவத்தை பண்ணினவர். எங்கள் வாழ்க்கையில மருத்துவத்தை பண்ணுவீரா. ஓ, மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. நானே உன் பரிகாரியான கர்த்தர் எகிப்தில் வரப்படின ஒரு வாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர். வானத்தின் புதையல்களை கொடுக்கிற கர்த்தர் கடனை மாற்றுகிறவர், கர்ப்பத்தை நிரப்புகிறவர், ஆமென், கனிகளால் நிரப்புகிறவர், நேர்வழியாய் நடத்தி திருமணத்தை வாய்க்கு பண்ணுகிற கர்த்தர். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம். 38 வருஷமாய் படுத்திருந்தவர் போதும் ஆண்டவரே என்ற நிலைக்கு வந்தார். இந்த போதும் என்ற வார்த்தை அன்று நான் பேசும் பொழுதே நினைவுக்கு வந்தது ஒன்றுதான், எலியா சொன்ன வார்த்தை தான். ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நீதிமான் அல்ல. எதுக்கு தெரியுமா பயப்பட்டான்? எசபேல் அப்படின்னு ஒரு குவீன், அவனை வெட்ட போறேன், கொலை பண்ண போறேன், அவன் ரத்தத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால பயந்து போனான். மரணத்திற்கு பயந்து போனான். ஒரு பெண்ணுக்கு பயந்து போனான். பெண்ணோ ஆணும், அவன் பயந்தான். எதுக்கு பயந்தான்? மரண பயம், மரண பயம். போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்தது போதும். நீ கொடுத்த காலம் வரைக்கும் ஏதோ செய்த, கொடுத்த பெலன் வைத்து செய்த, ஆனா இப்ப பெலன் குன்றி போயிருக்கிறேன், என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, போதும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் என்று அவன் அழுதான். போதும் 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 கர்த்தாவே போதும். எதுவரைக்கும் எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர்? சங்கீதக்காரனுடைய வார்த்தை இது. பல இடங்களில பல இடங்களிலே போதும் ஆண்டவரே, எங்க சத்துருக்களை ஏன் எங்க தலைமையில ஏறி போக பண்றீங்க? எங்க சத்துருக்கள் பின்னிட்டு விழும்படி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சத்துருக்களின் பற்களை உடைங்க ஆண்டவரே. எங்க சத்துருக்களின் கன்னங்களில் அடிங்க ஆண்டவரே. இது தாவீதின் போதும் என்ற வார்த்தை. இப்படி திருமறையில அநேகர் போதும் ஆண்டவரே போதும் எடுத்துக்கொள்ள மாட்டோம், போதும். இப்படிதான் இவன் லைஃப் இருந்தது. இரண்டாவது, பலவிதமான எக்ஸ்கியூசஸ், முடியாததற்காக. இல்ல ஆண்டவரே என்னால் முடியாது, எக்ஸ்கியூஸ். என்னால போக முடியாது, என்னால் நடக்க முடியாது, எனக்கு வேலை செய்ய முடியாது, என் வாழ்க்கையில திருமணம் என்பதே நடக்காது. ஏனென்றால் என் பெற்றோர்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை. பெற்றோர்களை கேட்டா நாங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கு மேல என்னால முயல முடியல, எங்களுக்கும் வயசாச்சு, எத்தனை பேரை பார்க்கறது, எத்தனை இடங்களில நாங்கள் எழுதி வைப்பது, ஒன்றும் நடக்கல, போதும். எஸ்கியூஸ், வயசாச்சு, எஸ்கியூஸ். இல்ல ரொம்ப கர்ப்பம் தரிக்கல, 30 வயசு தாண்டிடுச்சு, ஆண்டவர் வயசாச்சு, இனி நான் தேட போவதில்லை, எஸ்கியூஸ். பிரச்சனை குடும்பத்துல, கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை, அல்ல ஆண்டவரே இது சரிப்பட்டு வராது, மாமியார் சரியில்லை, மருமகன் சரியில்லை, கணவன் சரியில்லை, இனி நான் வாழப்போவதில்லை, எஸ்கியூஸ். இது சேர்த்து வைக்க ஒருவரும் இல்லை, எஸ்கியூஸ் என்று பல காரியங்களிலே நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. மருத்துவ உதவி கூட, உடம்பு சரியில்லை, ஐயோ எத்தனை டாக்டர், எத்தனை மருந்து சாப்பிட்டேன்,
இந்த மருந்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏதோ கடமைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நல்லாவ போறதில்ல என்று சொல்லுகிற அளவுக்கு. மூன்றாவது ஒரு காரியத்தை, எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டேன், மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இதுல ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட வேண்டாம். ஆச்சரியம். இதுல ஒரு ஒரு பெரிய கேள்வியும் எனக்கு உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்புதான், அல்லது மேபி ஊழியத்தில் துவக்கத்துல கப்பர் நகுமில்லை இப்பதான் நம்ம பார்த்தோம், அதனால நம்ம மறக்கவே முடியாது. இதுல என்னோடு கூட நம்மோடு கூட தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க உங்களால மறக்கவே முடியாது. பேதுரு வீட்டுக்கு போகும் பொழுது அப்படியே படுத்திருந்த பேதுருவின் மாமிய இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறான். மாமி, ஏன்னா இவருக்கும் மாமி ஆயிட்டு இருப்பாங்க. மாமி எழும்புங்க, மாமி, அத்தை எழும்புங்க. எழுந்து உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, நிச்சயம் தானே. ஏன் அவங்க கரத்தை பிடிச்சு எழும்பணும்? ஏன் கரத்தை பிடிச்சு எழுப்பணும்? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. கரத்தை பிடிச்சு அவங்களை தூக்கி விட்டார். அவங்க எழும்பி அவருக்கு பணிவிடை செய்தார். இங்க ஏங்க 38 வருஷம் அவனால எழும்ப கூட முடியாது, அவனை பார்த்து எலும்பு என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும்? அதற்கு பின்னாடி என்ன தாற்பயம் இருக்கிறது? ஆண்டவருடைய சிந்தை என்ன? அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய சிந்தை என்ன? ஆண்டவருடைய சிந்தை என்ன? கொஞ்சமாவது எப்பாவது யோசித்தீங்களா? ஏன் ஆண்டவர் இவனிடத்துல மாத்திரம் ஏந்திருப்பானேன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த எல்லா இடத்துலயும் கையை பிடிச்சி வேற தூக்கி விட்டாரு? ஏன் ஏன் இந்த கான்ட்ராஸ்ட்? ஏன்? ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மையும் கீழ்ப்படிதலோடு கூட முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை ஷார்ட்ஸா கூட போடலாம். நாமும் முயன்றால்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாமும் முயன்றால்தான் நாம் அந்த அற்புதத்தை சுதந்திரிக்க கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுங்க. நாமும் முயலணும். வெறும் வார்த்தை மாத்திரம் போதாது. கர்த்தருடைய வார்த்தை விலையேறப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை, அதெல்லாம் எனக்கு பெரிய 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 சந்தேகம் இல்லை, அதுல எனக்கு ஒரு மாறு கருத்தும் இல்லை. ஆனா இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். இது வார்த்தை, இது ஒரு ஆக்ஷன். இது என்ன ஆக்ஷன்? மேக் an effort, my dear child. கொஞ்சம் எஃபர்ட் எடுப்பா, எஃபர்ட் எடு. நீ படுத்து கிடந்தது போதும், எழும்பிப்பார். கமான், ட்ரை பண்ணுப்பா. இன்னொரு முறை ட்ரை பண்ணுவதனால எந்த தவறும் இல்லை. நீ 38 வருஷம் ட்ரை பண்ணது எனக்கு தெரியும். I know you tried, but you lost your hope. You tried, but you failed, right? I know. திருமண காரியங்களோ, அல்லது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதோ, அல்லது குழந்தை பேரோ நீ ட்ரை பண்ண தம்பி. எஸ், ஐ நோ தட். கல்யாணத்துக்காக பெண் பார்ப்பதோ, யூ ட்ரைட். ஐ நோ தட். எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஐ நோ நீ எந்த பாதையில எப்படி போகிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஈவன் தோ நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் நான் இடைப்படல. நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும் பொழுதும் உன்னை பார்த்திருக்கிறேனே தவிர உன்னோடு கூட பேச விரும்பும். ஆனா இப்பொழுது நான் பேச வந்திருக்கிறேன். உன் குடும்பத்திற்குள் வந்திருக்கிறேன், உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன், உன்னுடைய இருதயத்துக்குள் வந்திருக்கிறேன், உன்னுடைய சிந்தைக்குள் வந்திருக்கிறேன். நீ என்னை கேட்காதிருந்தும் நான் வந்திருக்கிறேன். நானே தானாக வந்திருக்கிறேன். ஐ மை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. நீ என்ன கூப்பிடல தம்பி, ஆனாலும் நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் சொல்றத நீ செய்வியா? ஏன் ஒரு முறை நீ ட்ரை பண்ணக்கூடாது?
இன்றைக்கு ஆவியானவர் சிலரோடு ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இல்ல முடிஞ்சிச்சு, கை விட்டுட்டேன் அல்லது கை கழுவிட்டேன், இனி நோ மோர் சான்சஸ் என்று சொல்லிடலாம். நீங்க முடிவு எடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீங்க எடுத்த முடிவு தவறு. நீங்க என்னதான் சாக்குபோக்கு எக்ஸ்கியூஸ் சாக்குபோக்கு சொன்னாலும் அது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்வதை செய். நீ எது முடியாது. இதுல ரொம்ப அழகா ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ஏன் ஆண்டவர் சில நேரங்கள்லாம் எவ்வளவு ஆச்சரியமா அவர் பேசுறதெல்லாம் நமக்கு நம்மால எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். இதை பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எப்படி இவன் பேசினான் தெரியுமா? அந்த மாதிரி, எங்களுக்கு விரோதமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தாசன் வழியாக அவர் சொல்லுகிறார், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர் குழந்தைகளும், அவர் பெண் ஜாதிகளும், குமாரரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அதுக்கப்புறம், ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாதே, கலங்காமலும் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீ தேவனுடையது. அதுக்கப்புறம் இங்க நில்லுங்க. நிற்க முடியல அப்படின்னு சொன்னவங்க இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நில்லுங்க. இன்னொன்னு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். மோசேயை கொண்டு வந்து நிறுத்திட்டான், செங்கடல் முன்பாக நிறுத்திட்டான். இனி அவர்களால் ஒரு அடி எடுத்து வைக்க கூட முடியாது. நீங்க நில்லுங்க, சும்மா நில்லுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்க சும்மா நில்லு. ஒண்ணு செய்ய வேண்டாம். கீழ்காற்று வரும், கடல் விளக்கம், நீங்க வெட்டாந்தரை நடப்பது போல நடந்து போவீங்க. கொஞ்ச நேரம் பி ஸ்டில். இவன் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கொஞ்சம் முயற்சி அவசியம். என் ஆண்டவர் பார்வையில, என் ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு கடவுள் அல்ல. என் ஆண்டவர் சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும், அதை அவர் செய்வார். நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஆவியானவர் வழியாக அதை நாம் செய்யும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்துல நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தரோடு கூட சேர்ந்துதான் இந்த யுத்தத்தை நாம் நடப்பிக்க வேண்டும். ஒரு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். 48 வருஷம், 38 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம்லாம் காத்திருக்கிறோம்னா சும்மா காத்திருந்தா போதாது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நீ யாருக்காக காத்திருக்கிற? எவனாவது வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு காத்திருக்கிறியா? யாராவது வந்து என் தண்ணியில தூக்கி போய் விடுவான் அப்படின்னு காத்திருக்கிறியா? இல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சற்றில் எடுத்து எழும்புவார்கள். நீ கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கடைசியா ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? புட் யுவர் எஃபர்ட். ஆண்டவர் உன்னுடைய என்ன சொல்றாரு? எஃபர்ட் என்னன்னா, தமிழ்ல 3 ஈ உங்களுக்கு சொன்னேன்ல, அதனால அது தமிழ் பதத்தை நான் எடுக்காம விட்டுட்டேன். நீங்க எனக்கு யோசிச்சு சொல்லுங்க. எஃபர்ட், முயற்சி.
உங்க முயற்சி எடுங்க. போதும் எனஃப் என்று சொன்ன வரைக்கும் போதும். பல எக்ஸ்கியூஸ்கள் சொன்னது போதும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், கமான் ஸ்டார்ட். திரும்ப துவங்கு. பிசினஸ் தோல்வி, எஸ் எஸ் அப்படிதான் நடந்தது. 38 இயர்ஸ் நடந்தது. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து வீட்டில் சொல்லியிருக்கிறார், ஸ்டார்ட் பண்ண. பொண்ணு கிடைக்கல, போன வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ண முடியல, விட்டுட்டேன். நோ, கமான் ஸ்டார்ட் அகேன். குழந்தை கிடைக்கல, ஜெபம் பண்ண, ப்ரேயர் பண்ண, வானத்தை இழந்து பார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் என் கண்களை எடுக்கிறேன் என்று யோசித்து வானத்தை அண்ணாந்து பார். ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவனுடைய செயலுக்கு தக்கதாக ஆண்டவர் அன்று அவனுக்கு இடைப்பட்டார். அவனை அந்த ட்ராமாலிருந்து, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளும்படி கர்த்தர் செய்தார். இது ஒரு ட்ராமா, இது ஒரு அதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் பேறுபட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்மிடத்தில் வந்திருக்கிறார். நானே அதற்கு சாட்சி. முடியாது என்று படுத்து கிடந்த சமயங்கள் உண்டு. கர்த்தர் என்னை எழும்ப சொன்னார். நான் எழும்பினேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் பிசாசு படு என்று சொல்வான், ஆனால் கர்த்தருடைய சத்தம் எழுந்திரு என்று வரும். சில நேரத்தில் போதும் தேடாதே என்று சொல்லும். பிசாசு சொல்லும், இல்ல எலும்பு தேடு, கதை நீ காண்பாய். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடு. எஸ், ஆண்டவர் அதன் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். 38 வருஷம் அவன் எதுக்கோ யாருக்காகவோ காத்திருந்தான். எப்படியெல்லாம் உதவி வரும் என்று வேறு வழியாக அவன் காத்திருந்தான். ரொம்ப எளிமையா வந்துடும். ஏன்னா ஒரு கிரெயின்ல லிஃப்ட் பண்ணி, ஏன் ஒரு தேவதூதரே வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கி போய் உள்ள போடுவாங்க. நம்ம ஈஸியா எல்லாத்தையும் கிடைச்சோம்னு நினைச்சோம். எதுவுமே ஈஸியா கிடைக்காதுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவரிடத்துல இருந்து அற்புதமோ, அதிசயமோ, ஆச்சரியங்களோ, நம்ம கண்ணீர் துடைக்கப்படுதலோ எளிதா கிடைக்காதுங்க. அதுக்கு நாம் விலைக்கரையம் கொடுத்து தான் ஆக வேண்டும். We have to rise. நம்ம எழும்பணும். கூடவே இந்த டெஸ்டிமனி எனும் படுக்கை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் அதுதான். டெஸ்டிமனி எனும் படுக்கை, அதை தூக்குப்பா. உன்னை சுமந்ததை நீ சுமந்து வெளியே வந்து அநேகருக்கு சாட்சிய நெல்லு. இதுதான் என்னை சுமந்து கொண்டிருந்தது 38 வருஷமா. இதையே என்னை சுமக்க வைத்தார். என்னால ஒரு துரும்பு கூட தூக்க முடியாமல் இருந்தது. என்று இதை நான் சுமந்து கொண்டு என் வீட்டுக்கு போகிறேன். கடைசியா ஒன்று சொன்னார். ஜபாலயத்தில் அவனை திரும்ப கண்டு அந்த சாபத் டேல அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்போ இந்த மாதிரி ஒரு 38 வருஷம் பிரச்சனைகள் அல்லது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நாம் ஏதோ கேடுகள் செய்கிறோம் என்பதுதான் அர்த்தம். எஸ், லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம்படி. என்ன கேடுமா செய்கிற? என்னமா உன் சிந்தனையில கேடு? ஐயா, என்ன கேடுகள் இருக்கிறது? அந்த கேட்டிலிருந்து நாம் கொஞ்சம் வெளியே வருவோம். எவ்ரிபடி டென் டு மேக் மிஸ்டேக். அதெல்லாம் நான் சொல்ல வருவேன். அதனால்தான் ஆவியானவர் என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். சில பதில்களுக்கு நாம் கேடொன்றதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதிக கேடு வராதபடி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு. உனக்கு தண்ணி அவசியம் இல்லை, ட்ரெடிஷன் அவசியம் இல்லை, சம்பிரதாயம் அவசியம் இல்லை, சொல்லுகிற வழியா வழக்கமா சொல்லுகிற தண்ணியில விழுந்தாதான் உனக்கு சுகம், தேவ தூதர்கள் வந்தாதான் உனக்கு சுகம் அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன், என் ஆண்டவர் இருக்கிறார், நான் வந்துட்டேன். எலும்பு,
எழும்பு, எழும்பு, நடை, அறை, கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். உனக்கு நான் முத்திர மோதத்தை போட போகிறேன். உன் தலையிலே சிங்காசனத்துல, உன் தலையில கிரீடத்தை வைத்து சிங்காசனத்தில் அமர பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மறந்துடாதீங்க, 38 வருஷத்தின் அந்த காத்திருப்புக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொடுத்து உங்களை வீர நடையை நடக்க செய்ய போகிறார். வீர நடை, சந்தோஷத்தோட என் ஆண்டவர் எதை செய்தார் என்று ஆர்ப்பரிக்கும்படியா. அவன் சொன்னான், 3வது முறைதான் சொன்னான், என குணமாக்கினவர் இது இருக்கிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தாளாம். ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை. என் ஆண்டவரை பின்தொடர தொடர தொடர பழைய வெயிட் உள்ள பாரம், வேறு ரொம்ப வியரியா இருக்க பழைய பாரம், பழைய வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், கடன்கள், தவிப்புகள், தாமதங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இது எல்லாம் மாறும் ஆண்டவரை தொடர்ந்தால். என் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால். ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் சொல்ல எழுந்துருங்க, நீ படுக்கை எடுத்துக்கோங்க, நடங்க. அது உங்க வாழ்க்கையில என்ன வேணா இருக்கலாம். அது நீ போ, உன் வீட்டுக்காரனோட சேர்ந்துக்கோ, இல்லது உன் கணவனை உன்னோட வந்து சேர்ந்துக்கோ, அல்லது என்னவாக இருக்கலாம், அல்லது உன் சொத்தப்பா ஏமாத்திட்டப்பா தம்பி கொடுத்துருவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னவாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். நீங்க அதுல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. உனக்கு நான் ஹீலிங் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க போகிறேன். நான் சொல்றதை செய். எனக்கு ஆவியான சிலர் சிந்தையோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எஸ், அந்த சிந்தையில அவர் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் தான் அதிக கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தாமதத்துக்கு இதுதான் காரணம். இதெல்லாவற்றையும் நீ எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி செய். கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நான் கேட்ட இந்த வசனங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இனிங்கிற அநேக அற்புதங்கள், அடையாளங்களை கேட்க உதவி செய்யும். அநேகர் சொன்னாங்க, நாங்கள் சாட்சி சொல்ல போறோம்லாம் சொன்னாங்க. அநேகர் ஃபோன் பண்ணி சாட்சியெல்லாம் சொன்னாங்க. அநேகர் 1 வருஷம் கழிச்சு ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, அந்த மகத்துவங்களை சொன்னாங்க. அநேகர் சொன்னாங்க, நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஐயா, நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அநேகர் உள்ளங்கள் கர்த்தர் தொடுகிறார். உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. இதுக்கு அநேகர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவங்களை கண்மலையின் வெடிப்பிலை வைத்து மூடுகிறதை நான் பார்க்கிறேன். இது இன்னும் விருத்தி அடைய வேணாம். ஆண்டவரே, எல்லா சூழலும் சாதகமாக இருக்கணும்ப்பா. இதுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஆண்டவரே. நல்ல கேமராக்கள் வேணும், நல்ல பேக்ரவுண்ட் வேணும், நல்ல மியூசிக்ஸ் வேணும், நல்ல 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 காரியங்கள் செய்து இதை உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எக்ஸ்கியூஸ் சொன்னது போதும் ஆண்டவரே, போதும் போதும் என்ற வார்த்தை சொன்னது போதும். போதும் ஆண்டவர், எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னது போதும். நீங்க அவங்கள பார்த்து சொல்றீங்க, இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. மோசே எக்ஸ்கியூஸ் சொன்னா ஆண்டவருக்கு கோபம் உண்டது. ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ணல, இந்த மலை மேல நீ ஏறுவ, ஆனா அதுல நீ சுதந்திரிக்க மாட்ட. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது அவன் கொடுத்த 5-6 எக்ஸ்கியூசஸ். ஆண்டவரிடத்துல எக்ஸ்கியூஸ் மாத்திரம் சொல்லாதீங்க. ஆண்டவர் கோபப்படுவார். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவரே, இப்படி நாங்கள் உங்கள் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்படி நான் உதவி செய்யும். நாங்கள் முயற்சி எடுக்க கர்த்தர் எங்களோடு பேசுங்க. நேர்பாதையிலே நடத்துங்க. வனாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுகம் தாங்க, குழந்தை தாங்க, வேலை தாங்க, திருமணம் நடத்துங்க. எல்லா சரும வியாதிகள் மாறட்டும். உடல் உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். கேன்சர் கிருமிகளும் கட்டிகளும் மாறட்டும். ஓ தேங்க்யூ. டிரான்ஸ்ஃபர் உண்டாகட்டும்.
எங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். அணிதினமும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். God bless.